ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK Vlogs. இன்றைக்கி மார்னிங் வந்து இப்பி நூடுல்ஸு தான் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்பி நூடுல்ஸு பண்ணுறதுக்கு பையன் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ வெஜிடபிள்ஸு மட்டும் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து கட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சமையல் பண்ணுறதுல வந்து பையன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு காமிப்பான். அதே நேரத்தில் வந்து அவன் செய்கிற சமையல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலே வந்து நான் வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எந்த இடத்துல வந்து வேலை செய்கிறோமோ அந்த வேலை செய்கிற இடத்த வந்து அப்படியே நம்ம டக்குன்னு உடனே செய்து முடித்த உடனே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இடங்கள் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அடுத்தது வந்து இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னா என்னென்னா 2 பேருமே 3 பேர், பொண்ணு நான் பையன் 3 பேரும் தான் இருக்கிறோம். 3 பேருக்காக தான் வந்து சமைச்சு எடுத்தோம். ஹஸ்பண்ட் வந்து சென்னை போயிட்டாங்க. அதனால் 3 பேருமே வந்து சமைச்சு சாப்பிட்றது. பொண்ணு வந்து பயங்கர தூக்கம். அவங்க வந்து தூக்கத்துக்கு வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு இதுன்னா அது வந்து தூக்கம் தான். நல்லா தூங்குவாங்க. சாப்பிடும்போது எழுப்பணும். அவங்க வந்து அம்மா நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எழுப்பும்போது என்ன சொல்லுவாங்கன்னா 5 மினிட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அந்த 5 மினிட்ஸ் எத்தனை 5 மினிட்ஸ்ன்னு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பொண்ணு தூங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பையன் வந்து நூடுல்ஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நூடுல்ஸு சிம்பிளாக தான் பண்ணால். வெஜிடபிள்ஸ் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வீட்டில் வந்து இருக்கிற வெஜிடபிள்ஸை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, அது கூடவே வந்து ஒரு 5 எக்கும் வந்து விட்டு நல்லா டேஸ்ட்டாகவே வந்து பண்ணிட்டான். நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டோம். எப்போவுமே வந்து எதுக்குமே வந்து அடி நடக்காது. ஆனால் அந்த சாப்பாட்டில் வந்து நூடுல்ஸு பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து பசங்க வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் தான் வச்சுருக்கிறேன். அது வைக்கிறதுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். நானும் பையனும் தான் வந்து கிளம்புனோம். இந்த ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சின்ன குழந்தையில வந்து எங்கள் ஊர் ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்தது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது இங்கெல்லாம் வந்து ஃபுல்லுமே வந்து நாங்கள் விளையாடிட்டு சின்ன சின்ன வேலைகள் அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊரில் வந்து கபடி போட்டி வச்சுருந்தாங்க. அதில் வந்து என்னுடைய அண்ணன் பையனும் வந்து விளையாடினாங்க. ஸோ அவன் விளையாடினதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. ஸோ அதனால் அதுக்கும் வந்து கலந்துக்கிட்டோம். விளையாட்டு போட்டி இணைந்தே முடிஞ்சது. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து உண்ணாமலை கடை, செகண்ட் ப்ரைஸ் வந்து MMKG. அதுவும் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து நடந்துகிட்டே இருந்தது. ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் முடிஞ்சதுமே வந்து சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையனும் வந்து கிளம்பிட்டோம். பொண்ணு வந்து அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே போய் அவங்க என்னுடைய அண்ணியுடைய மருமக வந்திருந்தாங்க. அவங்க கூட வந்து நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்து நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க. சரி நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.